கூப்பிட்டு இங்க வா, அவனை கூப்பிட்டு வா, இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் போட்ட ரூல். மக்களே, நேற்று முத்துக்குமரன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு குறும்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. என்ன காரணம், எதற்காக வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து குறும்படம் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மேனேஜர்ஸ் வர்சஸ் லேபர்ஸ் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாஸ்க் அப்போ நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து மேனேஜராக வந்திருக்காரு. அவர் மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸாக வந்து இருக்காங்க. மற்றவங்க 6 பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, லேபர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ முத்துக்குமரன் மேனேஜர் இருக்கிறனால அவர் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஆர்டர் போடலாம். அவர் ஆர்டர் போடுற விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்சிது, அதாவது அவர் சொல்கிற கருத்து வந்து பிடிச்சிது அப்படின்னா ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து வேலை செய்வாங்க. ஆனால் இந்த லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான லேபர்ஸாக இருக்கீங்க. அவங்க எது சொன்னாலுமே சரி, அந்த பக்கம் மேனேஜர்ஸ் எது சொன்னாலுமே சரி அதை வந்து ஏற்றுக்கிற நிலைமையில் லேபர்ஸ் வந்து கிடையாது, ஒர்க்கர்ஸ் வந்து கிடையாது. நீ ஏடா சொல்கிறது, நான் ஏடா கேட்குறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கோம். அருணுக்கும் முத்துக்குமரனுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கும். அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல நம்ம முத்துக்குமரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, லேபரில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ரயான் அவர்களை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு, ரயான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியை வந்து கூப்பிட்டுருவார். ஸோ அவர் வந்து ரயான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி ரயான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு வார்த்தையை நம்ம ராணா அவர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டார். அவர் வந்து என்னென்னு பிடிச்சிட்டார் அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒர்க்கரை ஒரு லேபரை வந்து இப்படி சொடக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடலாம், எதுக்கு வந்து அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லையா, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, உங்கள் கீழே வேலை செஞ்சால் நாங்கள் என்ன அடிமைகளா, நாங்கள் ஸ்லேவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்தை நம்மளால் வந்து தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ராணாவை வந்து தலையில் வந்து கேப் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து கேப் போட சொல்லும்போது அவர் வந்து முடியாதுன்னு சொல்லுவார். பிகாஸ் ரீசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு வந்து தலைலாம் வேக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இதே வந்து எனக்கு வந்து வேக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ராணு வந்து சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல சௌந்தர்யா அவர்கள் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோ கொஞ்சம் வந்து தெளிவாக பேசுகிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி லபான்னு கத்திக்கினே ஏன்றதுக்கு இது ஏதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. நான் உங்களோட சேஃப்டிக்காக தான் அந்த இதை வந்து போட சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருந்தாலுமே ராணுவ பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரில நம்ம வந்து குறும்பட மேட்டருக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ராணுவ வந்து அந்த இடத்துல அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே சௌந்தர்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷனுக்கு போகும்போது சௌந்தர்யாவும் ராணுவம் பேசி நிற்கும்போதே அந்த இடத்துல அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் அந்த மாதிரி வந்து பண்ண கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராணுவ ஒரு பக்கம் வந்து பேச, நான் வந்து குறும்படம் வந்து கேட்குறேன், அந்த குறும்படத்தில் நான் வந்து இப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வெளியில் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னதை நம்மளால் தெளிவாக வந்து பார்க்கும்போது சோஷியல் மீடியாவிலும் குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அந்த குறும்பட வீடியோக்களில் நம்ம பார்க்கும்போது நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, ரயான் அதாவது இப்படி கையை நீட்டி எப்படின்னு தான் கூப்பிட்ருக்காரு, தவிர சொடக்கு போட்டு ஏய் வட்டாங்க அப்படின்லாம் கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் வந்து ராணுவ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ராணுவோடைய மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, நான் எல்லாரும் அமைதியாக இருந்தால் எப்படி வந்து ஷோ வந்து என்டர்டைனிங்காக இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பட் ராணுவ தான் அவரும் வந்து யோசிக்க அதெல்லாம் கிடையாது. அதான் முத்துக்குமரனே ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டு வந்து உடச்சிருப்பார். என்ன அப்படின்னா, 10 கோடி ரூபாய் போட்டு நடிக்கிற பெரிய பட்ஜெட் படத்தில் வந்து நடிக்கிறான், இவனுக்கு தெரியாத என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ப்ராசஸிங் தான். அவன் வந்து இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி அவன் வந்து கரெக்டாக வந்து இருக்கான். நம்ம தான் வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியல, வெகிலி மக்குன்றான். ஆனால் அவன் வந்து அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு எல்லாமே தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. அவனை மட்டும் நம்பாதீங்கடா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் ராணுவ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேசுகிறான் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கவனிக்க வைக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் டீம்லேயே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருண் பேசுகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறானே தவிர மற்றபடி யாரும் பார்த்தீங்கன்னா வாயை தொடர்ந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல. அப்பப்போ பார்த்தீங்கன்னா பவி வந்து எழுந்து பேசுகிறாங்க. ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தை வேஸ்ட்டு. ஸோ பேசினா தான் நம்மளுக்கு வந்து என்டர்டெயின் கிடைக்கும், ஸோ ஒரு வியூஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யார் மேலே வந்து தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் ஆக்சுவலாக வந்து இவர் மேலே தான் ராணுவ மேலே தான் வந்து தப்பு இருக்குது. ஏன்னா அப்படின்னா ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணணுன்ட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. அது தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.